அருகே நாற்றம்பள்ளியில் டாஸ்மாக் கடையை திறக்க பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது சார்ந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், அங்கு டாஸ்மாக் கடை உருவாக்கப்படுவதற்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? அபிநயா, நிச்சயமாக ஒசூர் அருகே அஞ்செட்டி அடுத்துள்ள நாற்றம்பாளையம் கிராமத்தில் மையப்பகுதியில் பேருந்து நிறுத்தம் அருகே டாஸ்மாக் கடை இயங்கி வந்தது. பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது இடையூறாக இருப்பதாகவும் இந்த கடையை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என தொடர்ச்சியாக பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்காக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள புதூர் பகுதியிலே அந்த டாஸ்மார்க்கை திறப்பதற்காக ஏற்பாடு செய்தனர். அப்போது பெண்கள் ஒரு புறமும் ஆண்கள் ஒரு புறமும் போராட்டம் நடத்தி வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்தனர். வேண்டும் என ஆண்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்காலிகமாக மூடப்பட்டது. வேறொரு நாளில் திறக்க இருந்த நிலையில இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பாதுகாப்புடன் இன்று திறக்க வந்தபோது அப்பகுதியிலே தினமும் இருக்கும் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து அதை திறக்க கூடாது என திரும்பவும் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். நாங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த கடையை திறக்க நாங்கள் விடமாட்டோம் என ஒருபுறம் சூழ்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதே போல கடையை திறக்க வேண்டும் என்றும் இன்னொரு பக்கம் ஆண்களும் இங்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்பகுதியில ஒசூர் சாராட்சியர் மற்றும் அஞ்செட்டி காவல் ஆய்வாளர் பங்கஜம் ஆகியோர் அவரிடம் சமாதான பேச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் நாங்கள் இங்கேயே தங்கியாவது நாங்கள் இந்த கடையை திறக்க விடமாட்டோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அபிநயா, டாஸ்மாக் கடைக்கு எதிராக பெண்களின் போராட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி செல்வம்.